சீராக மெதுவாக நிதானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 25 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு. அப்போ எதில் பிரச்சனை பண்ணும்? பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், கல்வியில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், உடல்நிலையில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள், அதாவது நம்ம ஏதாவது ஒரு நிறைய வந்து ஐடியா பண்ணி வச்சுருப்போம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுத்துருப்பான். அந்த மேசராசிக்கு சிரமத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வந்து குரு 3ல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சிரமத்தாக இருக்கும். இன்னுமே அந்த கமிட்மெண்ட்டை வந்து முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்பில் முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கும். ரெண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு சார் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கேன் சார், எப்பவும் போல் வந்து எனக்கு தொழில் நல்லா இருக்குது, ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, 7.5 சனின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரியான ஒரு 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 உணர்வே நான் உணரலை, எனக்கு நல்லாவே இருக்குது சார், எனக்கு தொழிலெலாம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இது ரெண்டாவது சுற்று அப்படின்னு அர்த்தம். அதாவது 22 வயசு அல்லது 25 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசுக்கு உள்ளே இருக்கிறது, அது 50 வயசு 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7.5 சனி. அந்த 7.5 சனி அப்படின்றது வந்து உங்களுக்கு சொத்து வாங்குறது, இப்போ தான் வீடு வாங்குவீங்க, இப்போ தான் புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க, அல்லது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. அதேமாதிரி நிலம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு 30 வயசு ஆகுது சார், எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவன். அதே மாதிரி வேலை இல்லை சார், இது வரைக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிருக்கு, நான் இப்போ தான் சார் செட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இரண்டாம் சுற்று 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொங்கு சனியோ மங்கு சனியோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. 25 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பில் வரக்கூடிய 7.5 சனி அப்படின்றது வந்து வேலை கொடுப்பான், குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், நல்ல தொழிலை வந்து அந்தஸ்தான தொழிலை உட்கார்ற மாதிரியான நிரந்தரமான தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பான், வீடு வாங்குறதுக்கான வழிவகைப்பான், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வழிவகைகள் எல்லாமே கொடுப்பான். இது மாதிரி அந்த இரண்டாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அழகான ஒரு பலனை தரக்கூடியவனாக இருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படின்றது எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அழகாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அப்போ இந்த 2026 அப்படின்றது வரைக்கும் 2026 வருஷம் வரைக்குமே இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியிலே இருக்கக்கூடிய நிலை பெற்ற சனியாக இருப்பதனால சனியினுடைய அமைப்பு அப்படின்றது இப்படி தான் இருக்கும். சரி, 55 வயசுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கூட வந்து 25லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தொழில் பிஸி, குடும்பத்தை கவனிக்கணும், அல்லது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸில் வந்து நேரம் கிடைக்கல அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸை பண்ணாமல் விட்டாலோ அல்லது வந்து ஏதோ ஒரு சின்னதாக மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஒரு வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வந்து நல்லா இருக்கும். இதையே வந்து